மூக்கு ஒழுகுது, இருமுது, அப்புறம் தொண்டை சரியில்லாம போயிருது. இதுவே பொழப்பா இருக்குது. என்ன பண்ண? வீட்டுல அத்தனை வேலையும் கூட்டுல இருந்து பெருக்குல இருந்து அழுற இருந்து கொட்டுற இருந்து சமைக்கிறது இருந்து அத்தனையும் பண்ணிவிட்டு 6 மணி ஆச்சுன்னு பொக்குன்னு தலையில ஊத்திக்கிட்டு விளக்கேற்ற வேண்டியதா இருக்குது. இந்த மனுஷன் வேலைக்கு வச்சாச்சு, வீட்டுல வேலையை முடிச்சு இந்த வாரம் மதியம் வந்து சாப்பாடுக்கு வரேன் சொன்னவர் வந்தாரா? வரல. காலை சாப்பாடும் இல்ல, மதிய சாப்பாடும் இல்ல. அதோட ராத்திரி ஒரு வேலையை வந்து திங்கிறது. அங்க போண்டாவே டீல நினைச்சு தின்னுட்டு கிடந்தா அந்த உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என்ன பலாத்தங்களும் திங்கலாமா? வரட்டும் வரட்டும். போன் போட்டாலும் எடுக்கிறாரு மத்தியில. அத்தாடி அத்தா, இந்த ராணி குட்டி இருக்காளே, ராணி குட்டி என்ன பேச்சு பேசிவிட்டா? ஏ வர சக்கா 100 தான் 50 தான் சந்தைக்கு போன சச்சைக்கு போனோம்னு ஒடியாருவா. நான் இருக்கிறது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். யாருக்கு 100 ரூபா இருந்தா 50 ரூபா எனக்கு வச்சுட்டு 50 ரூபா இல்லாடின்னு சொல்லி கொடுப்பேன். நாளைக்கு தாடி நாளப்பின தாடின்னு அன்னைக்கு தந்தவன் என்ன சொல்லிவிட்டா வக்கீலா? ஒரு அர்ஜென்ட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட வாங்கிக்கிற முடியாத கொடுத்துக்கிற முடியாது. நம்ம அக்கா பக்கத்து என்ன சொந்த சிறுத்தா நினைக்கிறான். அவனை புத்தி காமிச்சுட்டாளு வக்கீலா? ஒண்ணும் இல்ல. ஒரு சங்கத்துக்கு 650 ரூபா. அதே 50 ரூபா நான் கொண்டுட்டு போயிட்டேன். 600 ரூபா வாங்கினதுக்கு நேற்று தரலன்னு சொல்லி படக்கு தடக்கு மூஞ்சியை காமிக்கிற மாதிரி பேசுவா. பொம்பளை எப்படியா பேசுவா? அவனுக்கு காசை கொண்டு நான் ஓடியா போயிரு அந்த ஊரை விட்டு. என்னடா மனுஷனுக்கு என்ன சம்பளம் போடல? சம்பளம் போட இந்த அடியில் போய் எண்ணி போய் கொடுத்துட போறேன். இன்னும் இந்த பொம்பளையிட வச்சுக்கவே கூடாது. எதுக்கு சம்பளம் கொண்டு வந்தாங்களா கட்டி செட்டு நம்ம அதுக்குள்ள பணம் வைக்கிறோம். சரி இவளுக்கு கொடுத்தபடி எதுக்கு நமக்கு தேவையா? அது மாதிரி அசிங்கத்தனம் தேவையா? இந்த மனுஷனுக்கு அதெல்லாம் புரியுதா? ஒன்னாம் தேதி ஆயிடுச்சுன்னா வாயை தந்து கேட்டா தானே ஆனந்த புள்ளதான் பால் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சம்பளம் போடுவேன், சம்பள காசு எங்க, உழைச்ச காசு எங்கன்னு கேட்டா தானே முதலாளியே கொடுப்பாங்க. சும்மா போட்டு ஊமத்தனமா தெரியும் அவளை இழுத்து அடிக்கிறாங்க. இந்த அந்த பேங்க் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், நெட்வொர்க் ப்ராப்ளம்னா அது நம்ம வீட்டை உட வைக்காம இருக்க முடியுமா? என்ன 900 காசா கொடுத்த பிறகு 10,000 15,000 கொடுக்கறதுக்கு இந்த அக்கபர் பண்றாங்க இந்த முதலாளியை பண்ற வேலையை. விடியட்டும் நைட் சம்பளம் வாங்கிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டாரு. சுருளி சொன்னா கரெக்டா தான் இருப்பாரு. அதுல எல்லாம் வாங்கிட்டு வரட்டுமே. காலையில போய் முகரையில தூக்கி வீசிட்டு வர்றேன். இன்னும் எண்ணிட்டு வாங்க வச்சுக்கிறேன். உன்னிட்டு வரவு செலவு நான் வச்சுக்க மாட்டேன். எண்ணிட்டு வரவு செலவு வச்சுக்கணும். நல்ல பொம்பளையா இருக்கணும், வரவு செலவு வச்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்மளுக்கு தகுமா? நம்ம குடும்பத்துக்குள்ளே தகுமான்னு கேட்கிறேன். எல்லாம் சொல்லணும். என்ன பண்ணி தொலைய? சங்கத்துல சீட் எடுத்துட்டா, சங்கத்துல காசு எடுத்துட்டா, லோன் எடுத்துட்டா, நொட்டு எடுத்துட்டா, ஒண்ணும் வர விடுறது இல்ல. 20,000 ரூபாய் லோனா இருந்தாலும் சரி, 15,000 இருந்தாலும் சரி, 50,000 எல்லாத்தையும் வாங்கி போறோமே. வாங்கி வீட்டுக்கு அப்படி இப்படி போட்டு போறோமே. அப்புறம் கட்டுறது எங்க இருந்து நொட்டும்? நம்ம தான் கட்டி ஆகணும். அப்புறம் நேரத்துக்கு கட்டாட்டி சும்மா விடுவாங்களா? லோன் கொடுத்தவங்க சும்மா விடுவாங்களா? இந்த மனுஷன் எவ்வளவு கூட சம்பளத்தை தந்தா நம்ம ஏன் அடுத்த வட்டி இடத்த விட்டு கை நிறைய போறோம்? சரி, என்ன பொழப்பா இருக்குது? என் பொழப்பு என்ன பொழப்பா இருக்குது? வந்து கட்டும். இன்னைக்கு அந்த மனுஷன் வந்து கட்டும். நானும் மனுஷன் வாங்கிட்டு வருவாரு. விளக்கேற்றுறதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டா சாமிகிட்ட வச்சுப்புட்டு விளக்கேற்றலான்னு பார்த்தா இன்னும் வராரு. ஆடி அசைஞ்சு அரண்மனை கிளியாட்டம் வராரு. பார்த்தேன் எப்ப வர்றது? போன போட்டு பாப்போம் திரும்ப. ஏ கிளவி, கிளவின்னு சொன்னா இந்த ஊர் ஜனங்க வந்துருவாளுங்க. நீ மட்டும் குமரியாவே இருப்பியா? கிளவி ஆக மாட்டியா? அது என்ன ஒரு பெரிய மனுஷன் கிளவிங்கிறது வந்துருவாளுங்க. அத்தே அத்தே அங்கிட்ட சத்தா ஓ மய வந்தாப்லையா? வந்தாங்க வர சொல்லு. புள்ளைகளாக்கா ஏன் பிள்ளை அழுகுதுங்க? பாத்துக்க அத்தை. செத்த நேரம் அந்த வேலை கிடக்கல ஓடியாரேன். பாத்துக்கிறேன். ஐயோ படுபாவி பைய, 15,000 சம்பளத்துல அப்படி இப்படின்னு கணக்க சொல்லி வீட்டு வாடகைக்கு 10,000 எடுத்தேன். கரண்ட் பில்லு 2,000 எடுத்தேன்னு எல்லா காசையும் எடுத்துக்கிட்டு 5,000 கொடுத்துருக்கானே. மனசாட்சி இல்லாதவன் இதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போனா ஐயோ மனசெல்லாம் கும்புறதே. இதை கொண்டுகிட்டு நான் வீட்டுக்கு போனா வனரச காரியம் மூஞ்சில எடுத்து போவாளே. யோ இதை வச்சு எப்படியான குடும்பம் நடத்துனதுன்னு கேட்பாளே. ஐயோ கடவுளே, உனக்கு கண்ணு இல்லையா? என் பட்ட குடும்பமே படம் கெட்டக்கூடிய கெட்டன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்களுக்கு ஒரு விடுவு காலம் பிறந்துருச்சு. ஏதோ வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போது இப்படி ஒரு இடிய தலையில விழுகணுமா? உழைக்கிற காசு கையில கிடைக்காம மொத்தத்தையும் பறிச்சுட்டு விட்டுட்டு 5,000 கொடுத்தா என் பொண்டாட்டி மாவத்துல எப்படி நான் முழிப்பேன்? முழிக்கிறது இருக்கட்டும், அவளை என்ன பண்ணுவா? இப்போ உள்ள விலைவாசிக்கு 5,000 வச்சு குடும்பத்தை ஓட்ட முடியுமா? அதுவும் நாங்க வாங்கியிருக்க கடன் கப்பிய கட்டுறதா இல்ல 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு குடும்ப செலவனா பாப்பானா? ஐயோ அவளுக்கு நான் என்ன பதில சொல்லுவேன்? என்ன விதி என்ன விதிடா விதிய சொல்ல. அப்படி இப்படின்னு பிள்ளைகளுக்கே ஒரு அமௌண்ட் காசு போயிருது.
இதுல சங்கம்னு சொல்லுவா, சீட்டுன்னு சொல்லுவா, எங்கேயோ வாங்கியிருக்கிறத கொடுக்குறோம்னு சொல்லுவா. அதுக்கே பத்தாதே, அப்ப சாப்பாட்டுக்கு வழி. ஆத்தாடி, பேசாம தங்கராசு அண்ணன்ட்ட கேட்போமா? கேட்டு இந்த மாசத்தை ஓட்டலாம். அடுத்த மாசம் பிறந்துருச்சுன்னா என்ன பாக்குற? உன் சன்னதியில இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கனே, எங்களெல்லாம் என்னை பார்க்க உனக்கு எப்படி இருக்குது? நேர்மையா நியாயமா ஓடி ஓடி உசுரை கொடுத்து உழைச்சா இதுதானா? இப்படிதான் அழுகணுமா? இப்படிதான் புலம்ப விடுவியா? குடிச்சிட்டு குடும்பம்னா என்னன்னு தெரியாம தெரியும் போதெல்லாம் சந்தோஷமா நிம்மதியா இருந்தனே. ஒரு மனுஷனா திரும்பி வாழன்னு நினைக்கும் போது எனக்கு இப்படி சோதனையா? வாழ்க்கையே வெறுத்து போய் வருதே ஆண்டவா, வாழ்க்கையே வெறுத்து போய் வருது. இப்படியே அழுதுகிட்டு இருந்தீனா என்னடா பண்ண போற சொல்லி? எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். பொண்டாட்டிய பார்த்து தானே ஆகணும். அவளுக்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். எப்படி நேரம் இப்படி அழுது புலம்பிக்கிட்டே வீக்காவது தள்ளிடுவியா? இல்ல நைட்டு பொழுதுதான் ஓட்டிடுவியா? போன் வேற அடிக்க ஆரம்பிச்சிட்டாலே. போவோம் போவோம், வேற வழி. படுபாவி குள்ளச்சி, அதை போடுறேன் இதை போடுறேன், ஈயமையா நோயமையா, அதுதானே. ஒருவேளை அப்படி இப்படி வாங்கிதான் அந்த மனுஷனுக்கு கடனுக்கு போய் ஏற்றி விட்டுட்டு ஓடியாந்துருச்சோ? ஐயோ கடவுளே, இவருக்கு வேற இதெல்லாம் பிடிக்காதே. என்ன பண்ணி தொலைகிறது? இது எப்படி சொல்லி சமாளிக்கிறது? இவர் வேற வந்து கால்கள் நம்மளை கத்துனாருன்னா நம்ம ஆசைப்படுதேன். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசி, கீசி, ஓசின்னு எல்லாம் வாங்கி போட்டோம்னு சொல்லி கத்துவாரு. ஐயோ, இந்த தோப்ப முடிக்காரியா இந்த பாடுபடுத்துறா? இருக்கிறத வச்சு வாழணும். இவெல்லாம் என்ன பொம்பளை? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? தன்னால புலம்பிக்கிட்டு இருக்கா? அப்படி என்ன விட்டத்துல தெரியுதுன்னா ஆணை பார்த்துக்கிட்டு இருக்கா. போவோம். ஐயோ என்னங்க? கத்தாத கத்தாத, நான் தான். கத்தாதேனா கத்தாம இருக்கணுமா? உங்களை தவிர வேற இந்த நட்டு இடுப்புல யாராவது கை வைக்க முடியுமா? அதெல்லாம் நீங்க தெரியும். என்னங்க இதெல்லாம் கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இதெல்லாம் என்னங்க? சும்மா நெட்டு, சும்மா வந்தே ஏதோ யோசனையா இருந்துகிட்டு இருக்க. சரி, அதை ஒரு கிளுகிழப்பு உண்டாக்கலாமேன்னு சும்மா விளையாடுனேன். நீ பேசாம கத்தி வீட்டுல உள்ள அத்தனை பேரையும் ஊர் சனத்துல உள்ள கூட்டுருவ போலையே. என்ன நெட்டோ, நீ ரூமுக்கு வருவான் நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீ வர்ற மாதிரி இல்ல. நீ என்னடானா கிச்சனே கதின்னு கிடக்குற. நெட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வேலை பார்க்கலாம்ல. இப்படி நேரம் நிக்கலாமா? உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? வந்து உட்காருவா. நீரை மாத நிலவே வா வா, நடை போடு மெதுவா மெதுவா, வாழகே உன் பாடு அறிவே நம்மா. பாட்டெல்லாம் பழமா இருக்குது மைனர் மாப்பிள்ளைக்கு. என் பாட நீங்க மட்டும்தான் அறியணும் புரோஸ். இந்த வீட்டில் உள்ளவங்க எப்படிலாம் என்னை வேலை வாங்குறாங்க தெரியுமா? முடியல. உங்க அண்ணி இருக்கே, உங்க அண்ணி, ஐயோ அதுக்கு நான் டீ போட்டு கொடுத்தே மாண்டு போயிருவேன் போல. எப்ப பார்த்தாலும் டீ 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 டீன்னு ஐயோ டீ மயமா போயிட்டு இருக்குது புரோஸ். அண்ணி சரி, நீ முடிஞ்ச நேரம் நீ போட்டு கூட, முடியாத நேரம் அக்கா நீங்க போட்டுக்கிறங்கன்னு சொல்லு. ஏன் நெட்டுமா, இன்னும் ஒரு நாளோ 2 நாளோ இருந்துட்டு போயிருவாங்க தானே. அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறணும். வேற அவட்டெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல. அட போங்க புருஷ், நீங்க வேற. அந்த அக்கா எல்லாத்தையும் சட்டி முட்டியெல்லாம் அள்ளிக்கிட்டு எல்லாத்தையும் இது பண்றத பார்த்தா அது திரும்ப போற மாதிரி தெரியலையே எனக்கு. ஒண்ணு இங்கேயே டேரை போட்டு படுத்துற மாதிரில இருக்குது. இருந்துட்டு போகுது, நம்ம வேணாம்னு சொல்ல. நம்மளுக்கு மட்டுமா வீடு? அதுக்கு பங்கு இருக்குதே. இருந்தாலும் ஒரு பொம்பளை ஒரு கை காலுக்காவது உதவ வேணாமா? போட்டு பாடா படுத்து எடுக்குது மனசி. சரி விடு 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 நட்டு, புலம்பாத. இதுக்குதான் அப்படி விட்டதை பார்த்தா ஆன்னு ஏதோ யோசனை நின்றுக்கிட்டு இருந்தியாக்கா. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு. அட, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு யாரு புலம்புறா? இது ஏதோ நீங்க கேட்டீங்கன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை விட பெரிய பிரச்சனை கேட்டீங்கன்னா நீங்க ஷாக் ஆகி போயிருவீங்க. அப்படி என்ன பிரச்சனை?
புருஷ் ஆமாம் இதை நடுமனையில் நின்றுக்கிட்டும் இப்படி அடுப்பங்கரில் இருந்துக்கிட்டு சொன்னா அத்தி புருஷங்கர்கிட்ட வத்தி வச்சிட்டான்னு சொல்லிவிட்டு ஏன் தலையை போட்டு உருட்டுங்க உங்கள் அம்மாவும் உங்கள் அண்ணியும் சேர்ந்துக்கிட்டு. நான் வர்றேன், நான் வந்து சொல்கிறேன் போங்க. ஆனால் நீங்கள் அதை எப்படி எடுத்து பிரிவிலி எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. என்னையும் நீங்கள் திட்டலாம் கூடாது, எனக்கும் அதில் விருப்பம் இல்லை. என்ன அப்படி ட்விஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்க? என்னன்னு சொன்னாதானே தெரியும். அட வீடுங்க போங்க புருஷ், வந்து சொல்கிறேன். சொன்னவங்கள தெரியுங்க டப்பா டான்ஸ் ஆடுறதெல்லாம் உங்களுக்கு. வந்து சொல்கிறேன் போங்க. சப்பா முடியலடா சாமி, டிங்குவாரெல்லாம் கிழிஞ்சு போயிரும் போல. எம்மா இந்த குட்டச்சி பண்ணுற வேலை என்னென்ன வேலை வாங்குறா எம்மா. அப்படியே மகாராணி, மைசூர் மகாராணி இவங்க அப்படியே மகாராணி கணக்கா இருந்தாங்க. எல்லாம் பில்டப்பு. நம்ம ஒருத்தி கிடச்சிட்டோம்ல, வாய் பேசாமல் ஏற்று பேசாமல் கிடச்சிட்டோம்ல, அதனால. ஆமாம் இந்த கிரிச்செல்லாம் இங்கே தானே இருந்துச்சு. என் வீட்டுக்கு ஒரு புருஷ் வந்தார் கிச்சனுக்கு, பார்க்கலையோ ஆள். பார்த்துருந்தாருன்னா ஷாக்காகி மயக்கப்பட்டு விழுந்திருப்பாரு. சொல்லுவோம், மெதுவாக போய் காதில் போடுவோம். என்ன மணி தொலையா இது பண்ண வேலைக்கு. இந்த மனுஷன் வேற வீட்டு செலவுக்கு காசு கேட்கறதுக்கே அழுகு வரே, இதில் இது வேறையா. கூட்டச்சி தோப்பாமடி காரி வந்துக்கட்டும், வந்து இதை பண்ணித்தா அதை பண்ணித்தா, அந்த வேலையை பாரு இந்த வேலையை பாரு, அதை போட்டுத்தா இதை போட்டுத்தா, ஏதாவது கேட்கட்டும். விழுந்து குறவாளையை கடிச்சு வச்சு போறேன், கடிச்சு. என்னடி புலம்பலே? என்ன புலம்பலே? ஒரு மாசமா இருக்க பொண்ணு இப்படியா புலம்பிக்கிட்டே திரிவாங்க? அப்ப அந்த பிள்ளைக்கு நல்லதா? சிரிச்சுக்கிட்டு ஜாலியா ஆடல் பாடல் குத்தாடுதுல அப்படியே இருக்கணும். என்ன புலம்பிக்கிட்டு திரியற? புலம்ப வச்சு போட்டு என்ன புலம்பலு இப்படி வாயிலே குத்தினு வையேன். போண்டாவை முழுங்குற மாதிரி ஒரு மூஞ்சி, அதுக்கு கீழே ஒரு கிணறு மாதிரி வாயை ஒன்று வச்சுக்கிட்டு அந்த நேரமும் கரண்டர் மாதிரி சுத்திக்கிட்டு அரைச்சுக்கிட்டே இருக்குது. பொம்பளையா இவ? ஐயோ அக்கா ஒண்ணுமில்ல, ஆயின்னு போட்டுட்டு இழுவ போட்டு வந்துடுறேன். இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சேன். சோறு வேணும்னா போய் போட்டு தின்னுங்க, நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து உட்காந்துட்டு வர்றேன். ஒரு மாசமா இருக்க புள்ள உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க போறாளாம்ல. நல்லா குடிச்சு நிமிந்து வேலை பார்த்தா சோப்பரசா ஆகும். அப்புறமே யார் தெண்டத்துக்கு போய் ஆபரேஷன் வயித்தை கிழிச்சிட்டு யார் போய் 1 லட்சம் 1.5 லட்சம் கட்டிக்கிட்டு இருக்கிறது? இல்ல வீண் செலவு இல்லையா? போய் ஒழுங்கா வேலையை பாப்பியா? ஏக்கோ பார்த்து அடி வாயில அடிக்கிற அடியில வாயில கட்டு போடுற நிலைமை வந்துட போகுது. தெரியும்க்கா தெரியும், உள்ள வேலை பார்க்குற வேலை போதும், கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுக்கணும். சோமா போட்டுக்கிட்டு இப்போ என்ன வேணுமா? அது என்ன வேணும்? ஜூஸ் வேணும். சாத்துக்குடி நல்ல 4 சாத்துக்குடி நல்ல டர்க்கு புர்க்குன்னு புடிச்சு ஒரு டம்ளர் நிறைய, அது கண்ணாடி டம்ளர் இருக்கா வீட்ல? ஒண்ணுமே இருக்காது போல. என்ன குடும்பம் நடத்துறிய? பிச்சைக்காரத்தனமா கொடுப்பான். எல்லாம் நல்லா சோவா நல்லா பாக்குறதுக்கு அழகா வாங்கி போட வேணாமா? அதை அடுத்து வாங்கிடுவோம், போகும்போது டீ மாட்டு போகும்போது வாங்கிடுவோம். இப்ப இருக்கிற டம்ளர்ல நிறைய அலம்பலமா நல்லா நுங்கு நுரையுமா. சாத்துக்குடி ஜூஸ் போட்டு அக்கா ரூமுக்கு கொண்டு வரியா? ஹலோ அக்கா, நீங்க மாசமா இருக்கீல்ல, இல்லை நான் மாசமா இருக்கனா? எனக்கு நீங்க போட்டு தர்றதா இல்லை நான் உங்களுக்கு போட்டு தர்றதா? எல்லாம் என் தலை எழுத்து. ஜூஸ் போடுறதுதான் இங்க ஒண்ணும் இல்லை. ஐயோ அக்கா, ஐஸ்லாம் போட முடியாதுக்கா. ஐஸும் இல்லை ஒன்றும் இல்லை. எப்போதும் பக்கத்து விட்டு ராணிகிட்ட போய் அந்த மாமியார் போய் வாங்கிட்டு வரும். இப்போ என்னால் அடிக்கிற வேலுக்கு மயக்கம் மல்லடிமா வருது. இதுலலாம் தலையை வழியை காமிக்க முடியாது, என்னால் போக முடியாதுக்கா. சும்மா இரு, நீ வேற உசுர போட்டு வாங்குற. இவ பெரிய அப்படியே குபேரமாக, நாங்கள் பஞ்ச பரதேசி. எல்லாத்தையும் இஎம்ஐல போட்டு வாங்கி கொடுத்துட்டு கட்டுன்னு விட்டுப்புட்டு, இல்லை நாங்கள் பஞ்ச பரதேசியா? எல்லாம் தலை எழுத்துயா, தலை விதி. என்ன பண்ணி தொலைய?